Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நடிகர் விக்ரம் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட வந்து ஒரு ஃபயர் இருக்கு, நீ சினிமாவில் பெரிய ஆளாக வருவ அப்படின்னு ஃபஸ்ட்டு புள்ளி அவர் தான் வச்சுருக்காரு. நயன்தாராவை கூட எப்படி இவர் வந்து இப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. இவர் அறிமுகப்படுத்தினாருன்றதுங்க இவர் மாதிரியே இருக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது இல்லைங்களா. சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி வந்து அவருக்கு ஒரு சின்ன பொறாமையை கொடுத்துருக்கு. அதே நுங்கம்பாக்கத்தில் விஜய் டிவி ஆஃபீஸ் இருக்கு, தனுஷோடைய ஒண்டர் ஃபிலிம்ஸ் அலுவலகம் இருந்தது, அது எதிர்க்கே இவர் ஒரு அலுவலகம் போட்டார். ஆனால் வந்துட்டாருங்களா. இன்னைக்கு விஜய் அஜித் அடுத்த ரேஞ்சில் சொல்கிற அளவுக்கு வந்தது வந்து அவங்க தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து புக் பண்ணுறாங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, அதன் பிறகு படமே எடுக்க மாட்டேன்றாங்க, ஏறக்குறைய கடனில் வந்து மறைமுகமாக சிக்க வைக்கிறாங்க. ரெமோவில் வந்து பெரும் அழுத்தம் வந்து அவருக்கு வருது. ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணி ட்விட் போடுறாரு. சமீபத்தில் வந்து அப்படிலாம் நான் கிடையாது, நான் அவருடைய நண்பர்ன்றாரு. மதுரை ஏர்போர்ட்டில் கமல் ரசிகர்கள் அடித்தாங்க அவரை. இன்றைக்கி ராஜ்கமல் படத்துக்கு படம் பண்ண போகிறாரு. அவர் எழுதுகிற பாடலுக்கான வாங்குகிற சம்பளம் இருக்கு இல்லைங்களா, அதை மறைந்த பாடலாசிரியர் முத்துக்குமார் ஃபேமிலி கொடுத்துட்றாரு. அடுத்த தளபதியா சிவகார்த்திகேயன் தான் வருவார் அப்படின்ற அளவுக்கு ரீச் கொடுத்துருக்காரு. ஸோ அதை எப்படி சார் பார்க்கலாம் அடுத்த தளபதி அப்படின்றது? நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் சார். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசணும் அப்படின்னு, ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு. வெற்றி தோல்வின்னு எல்லாத்தையும் பார்த்து கலவையான விமர்சனம் பெற்று இன்னைக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம சினிமாவுக்கு வந்து சாதிச்சதுல சிவகார்த்திகேயன் அவர்கள் முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ மெரினால ஆரம்பிச்ச அவரோட பயணம் எப்படி சார் இருந்தது? 11 வருஷம் நீங்க அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. எப்படி சரி சிவகார்த்திகேயன் நம்ம பார்க்கலாம்? நெருங்கிய நண்பரும் கிடையாது, நம்ம சக பத்திரிகையாளராக அவர் தெரியும். ஆனா ஒரு விஷயம் வந்து பேட்டி, ஒரு அநேகமாக ஒரு முதல் பேட்டி நானாக தான் எடுத்துருப்பேன்றேன்னா அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து தினமலர் நெல்லை பதிப்பில் சினிமா ரிப்போர்ட்டராக இருந்தப்போ இவர் தான் அப்போ இந்த ஸ்டாண்டப் காமெடி இந்த காம்பேரிங்லாம் பண்ணிருந்தப்போ அப்போ அவருடைய எடிட்டர் வந்து பார்த்துட்டு இவர் நல்லா பண்ணுறாரு பாலா, இவர் ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னாப்புல. அப்போ வந்து தெரியாது, அப்போ வந்து ஒரு டிவி காம்பேராக தான் தெரியும், இவ்வளோ பெரிய ஆளாக வந்து. அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் பிடிச்சி வாங்கிட்டேன். அவருடைய நண்பர் நவநீதன் தான் ஒருத்தர் எடுத்தார். எடுத்துட்டு சார்கிட்ட கொடுக்குறேன் சார் அப்படின்ட்டு. ஐயோ சார் என்ன இன்டர்வியூவா சார் அப்படின்னாரு. ஆமாங்கண்ணே, நீங்கள் எங்கே இருக்குது சார், நான் வரேன். இல்லை சார், நான் வந்து ஒரு மாதிரி சண்டேவில் கேட்டிருந்தேன், நான் ஆஃபீஸ் இன்னைக்கு லீவு, ஆஃபீஸ்லையும் எடுக்க முடியாது அப்படின்னேன். சார் விஜய் டிவியில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களான்னாரு. ஒன்றும் இல்லை சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா. அப்போ விஜய் டிவி நுங்கம்பாக்கத்தில் இருந்தது ஆஃபீஸ் வந்து. அப்போ வந்து அந்த விஜய் டிவிக்கும் விடுமுறை இன்னைக்கு லீவுன்னு இவர் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தார். நான் போனப்போ வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு ஒரு ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஹெட்டுக்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அது இன்சார்ஜாக இருக்கட்டும், அதுக்கான பொறுப்பாளர்கிட்ட இப்படியே கேட்டார் அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்டோன்னே சார் உட்காந்து பேசுங்க அப்படின்னு அங்கே உட்காந்து அவரை இன்டர்வியூ பண்ணது நான் தான். அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் சின்ன ரூம் கேட்டு இன்டர்வியூ இப்படி தான் நடந்தது சார். வந்து இதுதான் வந்து இது போனேன், நின்றுட்டு இருந்து வாங்க சார் இன்னைக்கு லீவு சார் ஆஃபீஸு, ஆனால் ஒரு ரூமில் எடுத்துப்போம், அதுக்கு வந்து பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு அவர்கிட்ட செக்யூரிட்டி கேட்டு செக்யூரிட்டி யாருக்கோ ஃபோன் பண்ணார். சார் உட்காந்து பேச சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு 3/4 மணி நேரம் வந்து அவருடைய இன்டர்வியூலாம் பண்ணி முடிச்சு அது வந்து பப்ளிஷ் ஆச்சு. அவர்கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். சூப்பர் சார் அப்படின்னு சொன்னாப்புல. சினிமாவுக்கு தான் சார் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், வரும் சார், வாய்ப்பு வரும் சார், அதுக்கான முயற்சியில் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த நட்பு தொடர்றதுக்கு ஒரு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி, சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி இன்னைக்கு எஸ்கே அப்படின்னு கொண்டாடக்கூடிய அளவுக்குன்னா அதன் பின்னணியில பல அவமானங்கள், பல தோல்விகள், பல துரோகங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்காரு இன்னைக்கு வந்து. ஓகே, அவரோட முதல் படம் மெரினா அப்படின்றத தாண்டி 3 படம் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய பேர் இன்னும் அதுதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் நாம் எப்படி வந்து ஒரு திறமையாளரை வந்து அடையாளம் கண்டுக்கிறோமோ அது மாதிரி வந்து தனுஷ் வந்து இவரை பார்த்துட்டு இவருடைய திறமை எது மட்டும். அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயனே வந்து சில இன்டர்வியூலாம் கூட சொல்லியிருக்காரு. அவர் வந்து தொலைக்காட்சிக்காக வந்து நடிகர் விக்ரம் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட வந்து ஒரு ஃபயர் இருக்கு, நீ சினிமாவில் பெரிய ஆளாக வருவ அப்படின்னு ஃபஸ்ட்டு புள்ளி அவர் தான் வச்சிருக்காரு. முதல் சொன்னது ஒரு தன்னம்பிக்கையான இது அவர் தான் சார் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு. அவர் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ண ஒரு தீபாவளி ஸ்பெஷலுக்கோ பொங்கல் ஸ்பெஷலுக்கோ நிகழ்ச்சிக்கு எடுக்கும்போது சொன்னது. அதே போல தான் வந்து இவருடைய அந்த டேலண்ட், அந்த பேசுகிற விதம் இதெல்லாம் தனுஷ்க்கு பிடிச்சி போய் அவருக்கு தான் முதல் ஒரு கார்டு வந்து என்ட்ரி கார்டு வந்து ஒரு யாராவது ஒருத்தர் வந்து கை தூக்கி ஒன்று இல்லைங்களா,
அதை பண்ணது வந்து தனுஷ் தான். தனுஷ் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடைக்குது. அப்பதான் சிவகார்த்திகேயன் பட்டி தொட்டிலாம் ரீச் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு சார்? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நான் கூட என்ன எதிர்பார்த்தேன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நவீன பாக்யராஜ் மாதிரியா வருவார் அப்படின்னு தான் கலவையான விமர்சனங்கள்லாம் அப்படி இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீடியாவை வந்து அவர் மதிக்க மாட்டேன்றாரு, மீடியாவை கண்டுக்க மாட்டேன், வழக்கம் போல் வர்றது தான் அது. அந்த நேரம் அவர் வந்து அந்த பரபரப்பில் இப்படி ஒரு டக்குன்னு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற ஒரு இதில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விமர்சனங்கள்லாம் வந்தது. அப்புறம் சில வெல்விஷர்ஸ்லாம் அவர்கிட்ட சொல்லி அப்படிலாம் மதிக்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் அப்படின்ட்டுலாம் இடையிலலாம் மீட் பண்ணி பேசலாம் ஆரம்பித்தார். நீங்கள் சொல்ல போய் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் வந்து முழுமையாக அவருக்கு வந்து ஒரு ஒரு இதுதான் சிவகார்த்திகேயனுடைய டேலண்ட் அப்படின்றது வந்து வெளிக்கொண்டு வந்த படம் அது. ஓகே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இடையில 2-3 தோல்விகள் சில விஷயங்கள்லாம் இருந்தப்போ அவருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. ஓகே சார். அதையும் தொடர்ந்து அவரு ஹீரோவா வந்தப்போ பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் வந்து அவர் கூட பேரா பண்றப்போ நிறைய விமர்சனம். அன்சிகா கூட எப்படி இவர் பண்ண போறாரு, நயன்தாரா கூட எப்படி இவரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவர் மேல நிறைய விமர்சனமும் வச்சாங்களே சார். அப்போ அதை எப்படி சார் அவர் ஃபேஸ் பண்ணுவாங்க? இல்லை, அது கிட்டத்தட்ட இது வந்து மீடியாக்கெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாலாம் நிறைய ட்ரோல்லாம் பண்ணாங்க. அன்சிகா ஒரு நயன்தாரா கூட நடிச்சப்போ நயன்தாரா வந்து பயங்கர பீக்ல இருக்க சமயம் நயன்தாராவை கூட எப்படி இவர் வந்து இப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதுக்கே கூட நான் கூட ஒரு பதிவுலாம் கூட போட்டிருந்தேன். ஏங்க நயன்தாராவே ஒத்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு என்னங்க அப்படின்ற அளவுக்குலாம் கூட இது பண்ணியிருந்தேன் நான். அது எல்லாம் தாண்டி தான் வந்துட்டார் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கே கூட நடிக்கிறதுக்கு அவ்வளோ முன்னாடி நடிகைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவுடைய விஷயம் இதுதான் சார். நம்ம சேனல்லே கூட முன்ன வடிவேலை பற்றி கூட பேசும்போது கூட சொல்லியிருக்கிறோம். யார் எப்படி வருவாங்க, எந்த ரூபத்தில் வருவாங்க, எங்கே போவாங்க, இதெல்லாம் வந்து இந்த சினிமாவில் கணிக்கவே முடியாது. இது ஒரு மாயாஜால உலகம். அது தெரியாமல் தான் அதெல்லாம் இது பண்ணிடுறாங்க. எங்கேயோ ஒரு டிவியில் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருந்த ஒரு ஆளுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்து இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி அப்படின்னு ஒரு பெரிய வளர்ச்சி தான் அது. அதோடு வந்து வெறும் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் திறமை, இங்கே சினிமாவுக்கான சில விஷயங்கள் இருக்குது, இந்த பாலிடிக்ஸை சமாளிக்கிறதுக்கான சில யோசனைகள், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுற ஒரு விதம், இதெல்லாம் வந்து இயற்கையாக கற்றுத்தரத்துக்கு முன்னாடி நாமளும் வந்து அதுக்கு தயாராகிடணும். அப்படி தயாரானவர் தான் சிவகார்த்திகேயன். தனுஷ் அவரோட பேனர்ல சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காம்போ தொடராம போயிருந்தது. நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணாங்க சார். அவங்க 2 பேத்துக்குள்ளார முரண்பாடுகள், சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா தனுஷ் சிவகார்த்திகேயன்? எல்லாமே எப்படி சார் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி வந்து அவருக்கு ஒரு சின்ன பொறாமையை கொடுத்துருக்கலாம் தனுஷுக்கு. ஏன்னா இவர் அறிமுகப்படுத்தினாருன்றதுங்க இவர் மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா அப்படின்ட்டு. அதே சமயம் தனுஷும் திறமையாளர் தான். அது மனித இயல்புக்கே உள்ள ஒரு குணம் தான் சார். வந்து டக்குன்னு ஒருத்தர் மேலே வந்துட்டாங்கன்னா ஒரு இது வரும் இல்லைங்களா, அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து. அப்போ கூட ஒரு சமயத்தில் வந்து சில இதெல்லாம் கூட கான்ட்ரவர்சிலாம் கூட வந்தது. அவங்க 2 பேருக்கும் வந்து தகராறு வந்தப்போ அதே நுங்கம்பாக்கத்தில் விஜய் டிவி ஆஃபீஸ் எதிர்க்க தனுஷோடைய ஒண்டர் ஃபிலிம்ஸ் அலுவலகம் இருந்தது. அது எதிர்க்கே ஒரு அலுவலகம் போட்டார், நேர் எதிர்க்கு. இது வந்து தனுஷை வெறுப்பதுன்னு எஸ்கேப் பண்ணதெல்லாம் கூட சொன்னாங்க. மேபி இருக்கலாம். அது திரும்ப சொல்றதுன்னா மனித இயல்பு தான் இது, என்ன பண்ணலாம். ஆனால் வந்து வந்துட்டாருங்களா இன்னைக்கு விஜய் அஜித் அடுத்த ரேஞ்சில் சொல்கிற அளவுக்கு வந்தது வந்து திறமையும் இயற்கையும், மற்றபடி ஒரு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கடவுளுடைய அருளும் கூட சொல்லலாம். அதெல்லாம் காரணம். இப்போ தனுஷ் அவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் சிவகார்த்திகேயனை பார்க்குறப்போ? ஒன்று வந்து பார்த்து நம்ம அறிமுகப்படுத்தினவர் அப்படின்னு நினச்சி ஒரு பிரமிப்பு இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு பொறாமை இருக்கும். எப்போவுமே அந்த கலைஞர்களுக்கு உள்ள ஒரு இது வந்தோன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கோ அந்த அளவுக்கு நிச்சயம் ஒரு பொறாமை இருந்து தீரும். வந்து நான் சொல்கிறது முதல் இதுவாக தான் இருக்கலாம். நம்ம தான்பா வந்து இவரை கொண்டு வந்தோம், இவர் வளர்ந்தா ரைட்டு, நம்ம பேரும் அதில் இருக்கும். இப்போ நம்ம ஆரம்பித்தப்போ சொன்னீங்க இல்லைங்களா 3 படத்துலேருந்து தான் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலை ஏற்றுக்கூடியவர் தான் தனுஷ். வந்து இப்போ ஒரு பக்குவத்தோட சொல்லணும்னா தொடர்ந்து நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துட்டு இருந்தார் சார். திடீர்னு ப்ரொடக்ஷனில் இறங்கினார் சிவகார்த்திகேயன் அவர்கள். ரெமோ படத்தப்ப ஸ்டேஜில் வந்து கண் கலங்கி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு டீம் செயல்படுறாங்க அப்படின்ட்டு. யார் சார் அந்த டீம்? அதில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு விட தெரியல. அதுலேருந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வெளியே வந்துட்டாரா? அதாவது வந்து நம்ம திரும்ப சொல்கிறது தான் சார், சினிமாவில் வந்து எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தன் கடகடன் மேலே வரானா
எங்கேருந்து இந்த வடிவேல் காமெடியில் சாத்துக்குடி தோலை அடிப்பாங்க தெரியுங்களா, டே எங்கேருந்து அடிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி எங்கேருந்து அடிப்பாங்கன்னே தெரியாது. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு சினிமா ஃபேமிலி, அவங்க ரிலேஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுங்கிறவங்க, ஏறக்குறைய அவங்க தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு எதிராக செயல்பட்டவர்ன்ட்டு கோலிவுட்டில் இன்றைக்கும் பேச்சு உண்டு. அது யாருன்னு வாசகரோடு கண்டுபிடிச்சோம், கமெண்ட்ஸில் போட்டுருவாங்க. அவங்க தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து புக் பண்ணுறாங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, அதன் பிறகு படமே எடுக்க மாட்டேன்றாங்க, டம்மி பண்ணுறது. இதெல்லாம் ஏறக்குறைய கடனில் வந்து மறைமுகமாக சிக்க வைக்கிறாங்க. ரெமோவில் வந்து பெரும் அழுத்தம் வந்து அவருக்கு வருது. அழுத்தம் வந்து அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. ஏன்னா எந்த இதுவும் இல்லை, யாருமே சப்போர்ட் இல்லை சார். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சினிமா ஃபேமிலியிலேருந்து வரணும்னா தெரிஞ்ச ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ அப்பாவோ அம்மாவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த சூட்சம் என்ன ஏது, எங்கே இதுவாகலாம். ஓப்பனாக உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மாநாடு பிரச்சனை வந்தது சிம்புவுக்கு. களத்தில் வந்து அவங்க தாயார் உஷா ராஜேந்திரனும் தந்தை ராஜேந்திரம் போய் இறங்கி போய் ஃபைனான்சியரை போய் ஏன கவுனியில் பார்த்து ஒரு இது பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி நீங்கள் வந்து சூர்யா அவர்களுடைய ஃபேமிலி எடுத்துங்க, எல்லாரும் சினிமாவில் வரணுங்க தான். அப்படியே விஜய் எடுத்துங்க, அருண் விஜய் எடுத்துங்க, இவங்கெல்லாம் ஒரு சிக்கல் வரும்போது பின்னணியில் இருக்காங்க இல்லைங்களா. இப்படி பின்னணியே இல்லாத ஒருத்தர் வந்து வந்து ஒரு பெரும் அழுத்தத்துக்குள்ள கடனுக்குள்ள ஒரு திட்டமிட்ட ஒரு சதின்னு கூட சொல்லலாம் மாட்டும்பொழுது அந்த வெளிப்பாடு எங்கே நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா எழுதி தன்னை வளர்த்த அந்த மீடியா முன்னாடி தான் கண்ணீர் விட்டு அழுதாப்புல. தாஜ் ஹோட்டலில் கண்ணீர் விட்டு அழுது, அது நிஜமான அழுகை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இதுவாயிட்டாங்க. அவ்வளோ இது. அதன் பிறகு மாறின சிவகார்த்திகேயன் வேற பிறகு அதுதான் வந்து அந்த இடம் தான் நமக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க வந்து ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். திரு பஞ்சு அருணாச்சலம், மறைந்த பஞ்சு அருணாச்சலம் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருந்தார். அவர் வந்து ஊரில் காரைக்குடியிலேருந்து சினிமா வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க அம்மா அவங்க தாயார் வந்து 1 லட்ச ரூபா அந்த காலத்தில் பெரிய காசு, அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. இவர் வந்து கொண்டு வராரு. அந்த 1 லட்ச ரூபா வந்து அவருக்கு நஷ்டமாயிடுது. கையில் 10 காசு இல்லை, ட்ரெயினுக்கு போகிறது மட்டும் காசு இருக்குது. அழுதுகிட்டே போகிறாரு அவர். என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, தான் அம்மா வந்து 1 லட்சத்துக்கு அவ்வளோ பெரிய காசை நம்ம எழுதிட்டோம், என்னடா ஆக போகுதுன்ட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே இது உடனே அவங்க அம்மா அப்படி பார்த்துட்டு, நீ அழறல்ல, இது பண்ண, இதுதான் அனுபவ பாடம், இதன் பிறகு வந்து உங்ககிட்ட நம்பி 10 லட்ச ரூபா கொடுக்கலாம், இந்த அனுபவ பாடத்தில் நீ பெரிய ஆளாயிடுவேன்னு சொல்லி அதே 1 லட்சத்தை திரும்ப கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் பெரிய ப்ரொடியூசர் ஆகிறாரு, திரைக்கதை வசனகர்த்தா ஆகிறாரு. அதுதான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு. ஓகே, ரெமோவில் அழுது கண்ணீர் விட்டதுக்கு பிறகு தன்னை யார் யார் பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது இந்த சூட்சம் என்ன, சூது என்ன, இங்கே என்ன நடக்குது, எல்லாத்தையும் வந்து கிளீனாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மாறினது தான் அது. எல்லாம் அனுபவ பாடம் தான் சார். நண்பரால் ஏமாற்றப்பட்டவரா சார் சிவகார்த்திகேயன்? ஆமாம், ஒரு நண்பரால் ஏமாற்றப்பட்டவர். ஒரு நண்பர்னு சொல்லி ஒருத்தர் ஒரு முழுசாக இது பண்ணி பேர் சொல்ல விரும்பலை, அவரை கொண்டு வந்து அவரை நம்பி அவர் ரொம்ப உரிமையாக இது பண்ணி அவர் ஏமாற்றப்பட்டார், இல்லை நண்பரால் வந்து நஷ்டம் அடைந்தார், கடனாளி ஆனார், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நமக்கு ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒருவர். அந்த நண்பர் அப்படின்னு வந்தது, அவரை சுற்றி ஒரு கல்லூரி நண்பர்கள் இருக்காங்க. அவங்க தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு பெரிய அரண். அவர் வந்து பல பேட்டிகளில் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் ஒரு கல்லூரியில் வந்து ஒரு மிமிக்ரி பண்ணுறேன், நமக்கு மிமிக்ரி எந்த அளவுக்குன்னு நம்ம ஸ்டேஜில் பண்ணுற நமக்கு சாதாரணமாக தெரியும், அவங்க தான் மச்சான் சூப்பராக பண்ணுற, நீ மெட்ராஸ் கிளம்பு, நீ பெரியாளாக வரலான்ட்டு ஒரு பிள்ளையார் சூழி அவங்க தான் சார் போடுறாங்க, அவங்கள நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்களாக தான் கனான்னு ஒரு படம் தயாரிச்சது. ஒரு நண்பர் தன்னுடைய மேனேஜராக வச்சுட்டு இருக்காப்புல. இது வந்து இவர் இடையில வந்த ஒரு நண்பர், அவரால் வந்து இவ்வளோ காயங்கள் இவ்வளோ இதெல்லாம் பட்டது வந்து இண்டஸ்ட்ரிக்கே தெரியாது, மீடியாவுக்கும் தெரியும். இதையும் தாண்டி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாடல்லாம் நிறைய எழுதவும் ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சி பார்க்குறப்ப எல்லாருக்கும் சிலருக்கு சந்தோஷம், பலருக்கு சந்தோஷமா இருந்தாலும் சிலருக்கு இதாகவும் இருக்கும் சார். காலைல 5 மணி ஷோ இவர் படம் ரிலீஸ் ஆகிறப்போ இவங்க படம்லாம் ரிலீஸ் ஆகலாமா அப்படின்னு சில நடிகர்கள் அவர் மேலே பொறாமப்பட்டு சோசியல் மீடியாலையும் வந்து ஓப்பனா சொல்லணும்னா பெரிய நடிகர் அவருமே கூட நாங்கள் இப்போ நண்பர்கள், அப்போ நான் அதை போடலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இதையும் ஃபேஸ் பண்ணி ஏர்போர்ட்ல சிவகார்த்திகேயன் அவர்களை கமலஹாசன் அவர்கள் ரசிகர்கள் அடிக்க வந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சார் அவர் தாண்டினார்? ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படின்றது சினிமாலையும் இருக்கு, அதையும் ஒவ்வொன்றா ஃபேஸ் பண்ணாரு. நடிகர்களையும் அவர் வந்து மேனேஜ் பண்ணணும், ரசிகர்கள்ட்ட வந்து அவர் கமலஹாசன் ரசிகர்களால் தாக்கவும் செஞ்சாங்க. ஸோ எப்படி சார் அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி? இல்லை, ஒரு பெரிய பலம் புத்திசாலித்தனம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் நடந்தது
மற்ற யாராவது இருந்தால் இப்போ நானே அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வேற விதமாக ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன், கொந்தளிச்சிருப்பேன், அவன் பேரை சொல்லி இது பண்ணியிருப்பேன். எதுவுமே பண்ணாமல், யாரை பற்றியும் எதுவும் குறிப்பிடாமல் நடக்கிறதோ. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடிகர், ஒரு பெரிய நடிகர் வந்து அவர் வந்து ட்வீட் போடுறாரு, ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணி ட்வீட் போடுறாரு. சமீபத்தில் வந்து அப்படிலாம் நான் கிடையாது, நான் அவருடைய நண்பர்ன்றாரு. இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு மதுரை ஏர்போர்ட்டில் கமல் ரசிகர்கள் அடித்தாங்க அவரை. இன்னைக்கு ராஜ்கமல் படத்துக்கு படம் பண்ண போகிறாரு. ஆமாம், ராஜ்குமார் பெரியசாமி ரங்கூன் டைரக்டரு டைரக்ட் பண்ண போகிறாரு. பேனர்ல சினிமா தான், வெற்றி தான் இங்கே. இப்போ பாடல் எழுதுறன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதில் ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் எழுதுகிற பாடலுக்கான வாங்குகிற சம்பளம் இருக்கு இல்லைங்களா, அதை மறைந்த பாடலாசிரியர் முத்துக்குமார் ஃபேமிலி கொடுத்துட்றாரு. தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டு வர்றாரு. அது எந்த விளம்பரமும் எங்கேயும் தெரியாமல் இருந்தார். அப்புறம் தெரிஞ்சு போச்சு அது. அதை நான் தொடர்ச்சியாக என் வாழ்நாள் முழுவதும் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னார். ஜெயிலர் கூட பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இன்னும் வரல, கூப்பிட்டு வந்ததுன்னா அந்த தொகையை வந்து அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு. இதற்கும் வந்து அவர் என் படத்துக்கெல்லாம் எழுதலை. ஒரு 2 சந்திப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை. சில பேர் எதுக்கு பிடிக்குன்னே தெரியாது, பிடிச்சி போச்சு, அதனால நான் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் சார். இது அவரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள், விக்ரம் அவர்கள், தனுஷ் அவர்கள்னு எல்லாருமே அவர் பேஸ் பண்ணி இது பண்ணி வந்தாரு. இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு பிசினஸ் ஈக்குவலா சிவகார்த்திகேயன் அவர்கள் வளர்ச்சி அவங்களுக்கு டாப் ஹீரோஸுக்கு எந்த மாதிரியான ஒரு பார்வையை கொடுக்குது? இல்லை, எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி பக்குவப்பட்ட ஆட்களாக தான் இருப்பாங்க. சினிமாவில் வந்து யாரையும் வந்து நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது, எள்ளி நகையாடக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் வந்து சிவகார்த்திகேயன் தான். இவங்க யாரும் பண்ணலை, அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக உள்ள ஆட்களுக்கு வந்து இது ஒரு பெரிய உதாரணமாக நம்ம சொல்லலாம். வந்து யாரும் வந்து இதுவாகக்கூடாது, எங்கேருந்து எப்படி வளவாங்கன்னு தெரியவே தெரியாது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சிவகார்த்திகேயன். இவங்க யாரும் அவரை வந்து விமர்சனம் பண்ணதா தெரியல. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, விக்ரம் தான் எனக்கு வந்து இவனுக்கு டேலண்ட் இருக்கு, நீ நடிக்க வரலான்னு முதல் விதையை போட்டவர் அவர் தான்ட்டு பெருமையா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அடுத்த தளபதியா சிவகார்த்திகேயன் தான் வருவார் அப்படின்ற அளவுக்கு ரீச் கொடுத்துருக்காரு. ஸோ அதை எப்படி சார் பார்க்கலாம், அடுத்த தளபதி அப்படின்ற பட்டம்? இல்லை, அடுத்த தளபதின்னு வந்து கொடுத்தா கூட ஒரு சிவகார்த்திகேயன் வாங்குவாரான்னு தெரியல. ஆனால் அந்த விஜயோடைய மார்க்கெட் வேற சார், விஜயோடைய பிஸ்னஸ் வேற. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அதனுடைய ஐப் வேற. அடுத்த இடம் அப்படின் போது அது கூட வந்து மாறிக்கினே இருக்கலாம். அஜித் விஜயா, விஜய் அஜித் அப்படின் போது அடுத்த இடம் வந்து எஸ்கேன்னு சொல்றாங்க. அது கூட வந்து அடுத்தடுத்த படங்களுடைய வெற்றியை வச்சு தான் அதை சொல்ல முடியும். அடுத்த ஒரு 2 படங்கள் தோல்வினா அந்த இடம் வந்து வேற ஒருத்தர் வந்து உள்ள உட்காந்துருவாரு. நான் வந்து விஜய்க்கு அடுத்த தளபதின்ற அளவுக்குலாம் கொஞ்சம் அதிகம் வரலாம். அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு, படங்களுடைய ஹிட் இருக்கு, அதுக்கான நேரம் இருக்கு. ஏன்னா அந்த இடம் அவருக்கேன்னு கிடையாது. இப்போதைக்கு வந்து விஜய் தான். இப்போ 24வது படங்கள் தொடர்ந்து 24வது படம் நடிக்க போறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்ப அவரு ரொம்ப பக்குவப்பட்டாரா சார்? கதைக்களத்துல எந்த மாதிரியான தேர்வு பண்ணிட்டு இருக்காரு? முக்கியமா டிரெக்ஷன்ல அவரோட தலையீடு இருக்கா? டைரக்ஷனில் இப்போ கூட மாவீரனில் பார்த்தீங்கன்னா கூட சொன்னாங்க நிறைய வந்து இது மாதிரி வந்து டைரக்டருடைய தலையீட்டில் அதிகம் பண்ணுறாரு. வந்து படமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, தூக்கி போட்டாங்க அப்படின்லாம் நம்ம கூட பேசியிருந்தோம். அதெல்லாம் கிடையாதுன்ட்டு ஏறக்குறைய படம் வந்து 3/4 படம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு அதாவது வந்து எங்கிட்ட நீங்கள் வந்து தலையீடு பண்ணுவீங்களான்னு நான் கூட கேட்டதுப்பா, சார் ஒரு சீன் நல்லா வரணும் டைரக்டர்கிட்ட நான் கேட்பேன், இப்படி எடுத்தால் நல்லா இருக்குமான்னு. சரி எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க கிட்ட ஓகேன்னுவேன். இல்லை இதுதாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அது டைரக்டர் முடிவாக நான் விட்டுருவேன். நான் மற்றபடிலாம் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்படி நான் பண்ணனா ஈஸியாக என்னை பற்றி தகவல் வந்து வெளியே வந்துடும் சார், சிவகார்த்திகேயன் இப்படிலாம் பண்ணுறாருன்ட்டு. அவங்களுக்கு தெரியும், நாம் வந்து அவங்கள நம்பி தான் வந்து இறங்குறோம். நம்ம அனுபவத்தை வச்சு சிலது சொல்லலாம், நமக்கு என்ன இதுவாக இருக்குன்னு. அவங்க கேட்டுக்கிட்டு ஓகே அப்படின்னா ரைட்டு. இப்போ ஒரு காட்சி இருக்குது சார், இதை இப்படி எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டைரக்டர்கிட்ட நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், சார் நான் சொன்னதையும் ஒன்று எடுத்துப்போம், நீங்கள் சொன்னதையும் ஒன்று எடுத்துப்போம், எடிட்டிங்கில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அங்கே இது பண்ணோன்னே அப்புறம் பார்த்து டைரக்டர் சொன்னது தான் கரெக்டாக இருந்தது, நான் சொன்னது சரியா இல்லை, இதை எடுத்துருங்க சார்னு சொல்லிட்டேன். இதுதான் சார் சினிமா அப்படின்னாரு. ஓகே. அண்ட் சுருக்கமாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் லைஃப் ஸ்டைல் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது மாறுபட்டு இருக்கா? முக்கியமாக அவரோட ஆட்டிடியூட்ல ஏதாவது இருக்கா? ஏதாவது கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கா சார்? மெரினால பார்த்த சிவகார்த்திகேயனுக்கும் இப்போ பார்க்குற சிவகார்த்திகேயனுக்கும் எப்படி இருக்கு? இல்லை, அப்போ கூட முதல்ல பார்த்த சிவகார்த்திகேயன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ரைட் ஓகே ஏதோ ஒன்று கிடச்சிருக்குன்ற மாதிரி இருந்தார். இப்போ ரொம்ப பக்குவப்பட்ட நபராக தெரிகிறார். வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. வந்து இது வந்து ஒரு அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான். நமக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்கும் சார், நம்ம பாட்டுன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். வெற்றியோ தோல்வியோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்.
அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே, பொதுவாக மனுஷனுக்கே இது வந்துட்டாலே கரெக்ட் ஆகிடும். இந்த மாதிரியான திரைக்கலைஞர்களுக்கு வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு மன ரீதியாக ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் இருக்காரு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் சிவகார்த்திகேயன் அவரை பற்றி நம்ம ஷேர் பண்ணீங்க. உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? வழக்கம் போல் வந்து பெரிய ஆதரவும் அன்பும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது உங்கள் கமெண்ட்ஸ்லேயே தெரியுது. தொடர்ந்து கொடுங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடுபடுறேன். முரளி.